வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியவுடன் அரசியலிலும் ரொம்ப ஹாட்டாக போய் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் இன்னும் வருவதற்கு தேர்தல் தேதி நெருங்க நெருங்க அரசியல் அனல் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த டாஸ்மாக் ரெய்டு தமிழ்நாடு அரசு 1000 கோடிக்கு மேல் ஊழல் செய்ததாக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறத அதிமுக கையில் எடுப்பதற்கு முன்பு பாஜக கையில் எடுத்து விட்டது. தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி குதித்து அண்ணாமலையிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் வரைக்குமே கைதாகி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு எதிர்க்கட்சிங்கிறது இப்படிதான் ஆளுங்கட்சி மீதான ஒரு குற்றச்சாட்டை கையில் எடுக்கும், போராட்டம் நடத்தும் அப்படிங்கிறது தெரிந்த ஒரு விஷயம் தான். அது எந்த அளவுக்கு மக்களிடம் செல்வாக்கு பெறும் அப்படிங்கிறதா ஒன்று அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பது ஒன்று. இன்னொன்று, அப்படி எதிர்க்கட்சிகள் எடுக்கக்கூடிய போராட்டங்கள் என்பது அவர்களுக்கு அவருடைய அரசியலுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் இரண்டு கேள்வி. இந்த இரண்டுமே பரிசீலித்து பார்க்கிற பொழுது சாரி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு அண்ணாமலைக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசுகிறோம். இந்த ஊழல் குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி இந்த ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய நம்பகத்தன்மை என்பது தொடர்ச்சியாகவே கடந்த 10 ஆண்டுகளாக கேள்விக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம தொடர்ச்சியாகவே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அமலாக்கத்துறை நம்ம ஏற்கனவே அதுக்கான டேட்டாலாம் சொன்ன அது நடத்தின 124 ரெய்டு போனால் கிட்டத்தட்ட 115 ரெய்டுங்கிறது எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைத்தே நடந்தது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது கிடையாது. அவங்க கைது பண்ணுறப்ப சொல்லக்கூடிய ஒரு அமௌண்ட் தொகைங்கிறது வேற, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறப்ப சொல்லக்கூடிய தொகை என்பது வேறு. அதை தாண்டி பிஜேபியுடைய கூட்டணிக்கோ அல்லது பிஜேபிக்கோ நேரடியாக வந்துவிட்டால் அவங்களுக்கு அந்த சிறப்பு சலுகை ஆடி தள்ளுபடியாக அவர்கள் மீதான வழக்குகள் எல்லாம் ரத்து செய்யப்படுவது, முடக்கி வைக்கப்பட்ட சொத்துக்கள் விடுவிக்கப்படுவது, இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அமலாக்கத்துறை ரெய்டு இந்த குற்றச்சாட்டுகள் என்பவற்றின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க தொடங்கிவிட்டார்கள். உண்மையிலேயே அப்படி அமலாக்கத்துறை ஏதாவது உண்மையான ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சா கூட அதில் எதுவுமே இல்லை. ஏன்னா இது அரசியல் மீதான, அரசியல்வாதிகள் மீதான பழிவாங்கும் நடவடிக்கை என்பதை தாண்டி கடந்த காலங்களில் வணிக நிறுவனங்களை பழிவாங்குவதற்கும் வணிக நிறுவனங்களும் நன்கொடை வசூல் செய்வதற்கும் கூட இந்த அமலாக்கத்துறை ரெய்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதற்கான பல தகவல்கள் வெளியில் வந்தது. குறிப்பாக அந்த தேர்தல் பத்திரம் தொடர்பாக நிறைய ஸ்டிங் ஆபரேஷன் மூலமாக வந்த பொழுது எங்கெங்கெல்லாம் ரெய்டு நடந்தது அவங்கெல்லாம் இப்படியான தேர்தல் பத்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது லாட்டரி அதிபர் மார்ட்டின்ல இருந்து ஆரம்பிச்சு லலிதா ஜுவல்லரி வரைக்கும் அது ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம். ஆக மொத்தம் பார்த்தோம்னு சொன்னா இந்த நம்பகத்தன்மை என்பது கேள்விக்குள்ளாகி இருக்கிறது காரணத்தினாலதான் இந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது.